ப்ரோ நான் சாப்பிட்றதுலாம் எப்படி தான் ஃபேட்டாக மாறுது எனக்கு சொல்கிறீங்களா? நீங்கள் சாப்பிட்ற கேலரியை உங்கள் பாடிக்குள்ளே போய் எப்படி யூஸ் ஆகணும்னு லைவாக காட்டுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹை நியூ ஃபாலோவர். இந்த சயின்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு 1 கேலரியை 1 ரூபியா இமேஜின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களை பார்த்து பயப்பட வேணாம். நாங்கள் ஒரு டைஜஷன் சிஸ்டம் தான். வாங்க வாங்க பக்கத்தில் வாங்க. கதையை முடிச்சிட வேண்டியதான். சரி ரத்தம், என்கிட்ட மொத்தமாக 1000 ரூபா இருக்கு. ஓ சூப்பர். அதில் உன் பங்கு எவ்வளோ? அது மொத்தம் 150 ரூபா பேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் டைஜஷன். ஓ இந்த அப்படி. உனக்கு எவ்வளோ? 50 ரூபா. எங்க ஒவ்வொருத்தருக்கும் 50 ரூபா தம்பி. ஓ ஆக்சிஜன் விளையாடுச்சா என்ன? எங்களுக்கு ஆளுக்கு 50 ரூபா ஆகும்பா. சரி சரி தரேன். எனக்கு 50 தரணும். குச்சா வச்சுக்கோ. எனக்கும் 50. உனக்கு இல்லாதா வச்சுக்கோ. அல்ல உங்களுக்கு எனக்கு 100 போதும்பா. சரி மசூல், உனக்கு எவ்வளோ தரணும்? ஃபுல் டே மனுஷன் பெருசா வேலை பார்க்காம உட்காந்து கிடந்தான். 100 போதும்பா. ஓகே, உன் பங்கு முடிஞ்சிச்சு. பேலன்ஸ் நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு? 200 இருக்கா? சரி இதை போய் பேங்க்ல போட்டுடலாம். வாங்க ப்ரோ, எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் இன்னைக்கு? இன்னைக்கு 200 கேலரி பேலன்ஸ் இருக்கு. அதை ட்ரை ஈஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு மாட்டிடுங்க. ஓகே முடிஞ்சிச்சு. ஃபேட்டு தொப்பையெல்லாம் 24 மணி நேரத்துல 36 மணி நேரம் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் டே இன்னைக்கும் 1000 ரூபா கலெக்ஷன் ஆச்சு. பட் ஃபைபர் அதிகம். எனக்கு 300 ரூபா தரணும். 300 ரூபாவா? பகல் கொள்ளையால இருக்கு. ரத்தம் எப்பவும் போல எல்லாருக்கும் அதே சேலரி கொடுச்சு. ஆனால் கடைசியாக மசில்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்தது தெரியுமா? 20 நிமிஷம் அந்த மனுஷன் எனக்கு அதிசயமாக ஓடி இருக்கான். அதனால எனக்கு ரெக்கவரிக்கு 350 ரூபா வேணும். ஐயோ அவனும் என்கிட்டே இல்லையே. சரி பேங்க்ல போய் எடுத்துட்டு வரேன். சரி 200 கடனை கிடைக்குமா? ஏஞ்சி இதெல்லாம் பேங்க்ல வந்து கேட்குறீங்க? போய் கையும் காலிக்கிட்ட போய் கேட்கலாம்ல. அங்கே இருக்க எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. சரி சரி புலம்பாதீங்க, இருங்க தரேன். ப்ரோ உங்கள் பங்கு கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ தான் புத்து உணர்ச்சியே வருது. ரெடி ஃபார் ரவுண்ட் 2. இப்போ உங்களோட கேலரிஸ்லாம் பாடிக்குள்ளே போய் எப்படி யூஸ் ஆகும் நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லலை. டைஜஷனுக்கு கேலரி அதிகமாக பேர்ன் ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் ஃபைபர் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. ஃபைபர் ஃபுட்ஸோடு சேர்த்து இன்னும் சில ஃபுட்ஸை சாப்பிட்டா உங்கள் ஸ்டொமக் டைஜஷனுக்கு அதிகமான கேலரியை பேர்ன் பண்ணும். அண்ட் மசில்ஸ்க்கு ரன்னிங்கை மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக கேலரிஸ் பேர்ன் ஆகும் ரெக்கவரிக்கு. இப்போ ஃபைபரோடு எந்த ஃபுட்டை வச்சு சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா என்னை ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் ஏகேன்னு டைப் பண்ணுங்கள். உங்களோட டிஎம் நான் சென்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் சில் ப்ரோ.